அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் எமது ஜும்மா புதுப்பள்ளி வாயிலில் ஜமாத்துல் அவ்வல் மாதத்தில் திரும்பி பாராயணமும் பயான்களும் நடைபெறுவதே வழமையானது. அந்த அடிப்படையில் இன்று 23வது நாளினுடைய பயானை நிகழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றார் எமது அக்கரைப்பட்டி ஜும்மா புதுப்பள்ளி வாயிலுடைய விஷயம் அல்-ஹாஃபிஸ் மௌலவி இஸ்ஸத் அப்துல்லா உஸ்ரி அவர்களை பயான் நிகழ்த்துவதற்காக வருகின்றனர். நமது ஊரில் மனிதர்கள் அல்லாஹ்வினுடைய மழை பொழியக்கூடிய நாளாக இருந்தும் இது அல்லாஹ்விடத்தில் வந்து ஏற்பட்ட ஒன்று என்ற ஒரு ஈமானுடைய அடிப்படையில் நலவுகள் கெடுதிகள் அத்தனையும் அவன் புறத்திலிருந்து ஏற்படுகின்றன என்ற ஒரே ஈமானுடைய அடிப்படையில் நான் மழை பொழிதாலும் எனக்கு வீட்டிலிருந்து வெளியிறங்குவதற்கு சந்தர்ப்பம் இல்லாவிட்டாலும் கூட இந்த ஜாமியா திர்மிதியினுடைய நிகழ்வை நான் சிறப்பாக சரியாக அதனுடைய பரக்கத்துக்களை அடைய வேண்டும் என்ற ஒரே நன்னோக்குடன் அல்லாஹ்வினுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, சென்ற வருடம் இந்த ஜாமியா திர்மிதியில் இந்த புதுப்பள்ளி வாயிலில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் எங்களோடு வந்த எத்தனையோ ஆண்கள் எத்தனையோ பெண்கள் இன்று மண்ணறையில் வாழுகின்றார்கள். அவர்களையும் ஒரு கணம் நாம் இந்த நல்ல நிகழ்வில் ஞாபகப்படுத்திக் கொள்வோம்.
அல்லாஹு தாலா அவர்களுடைய மண்ணறையையும் வெளிச்சமுள்ள வீடாக ஆக்குவானாக. யாரெல்லாம் இந்த ஜாமிய திருமதிக்கு வருகை தந்து இந்த வருடம் அவர்களால் வர முடியாமல் நோயாளிகளாக அல்லது வேறு ஏதேனும் காரணங்களினால் இந்த சபைக்கு வர முடியாமல் யாரெல்லாம் கவலையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் இந்த சிறப்பான மஜ்மாவுடைய நன்மைகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குர்ஆனுடைய தலைப்பு. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய மண்ணறையில் கேட்கக்கூடிய பிரதானமான கேள்விகளில் ஒன்றுதான், உன்னுடைய வழிகாட்டி யார்? உனக்கு உலகத்தில் வழிகாட்டியாக இருந்தவர் யார்? நீ யாரை பின்பற்றினாய்? எந்த வழியில் நீ சென்றாய் என்று கேட்கக்கூடிய பிரதானமான கேள்விகளில் ஒன்றுதான் இன்று என்னுடைய தலைப்பாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு காலங்களிலும் வந்த நபிமார்கள், ஒரு கூட்டத்துக்கு நபிமார்கள் வந்தார்கள். அந்த நபிமார்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களுடைய கூட்டங்கள் ஏதோ ஒரு துறையில் முன்னேறியவர்களாக இருந்தார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய சமூகத்தினர் சூனிய துறையில் முன்னேறியவர்களாக இருந்தார்கள். அந்த சூனியத்தினுடைய துறையில் அவர்களை அடிப்பதற்கு ஆள் இல்லை. அப்படியான் ஒரு முன்னேற்றம் அடைந்திருந்தார்கள் அந்த மக்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு முஅ்ஜிஸாத்தை கொடுத்தான். அந்த முஅ்ஜிஸாத்தை கொண்டு வந்தார்கள். அந்த முஅ்ஜிஸாத் அவர்களுடைய சூனியத்தை விடவும் பாரமாக பலமானதாக இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த முஅ்ஜிஸாத் இவர்களுடைய சூனியத்தை விடவும் பலமாக இருந்தது. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய கோத்திரத்தினர்கள், அவர்களுடைய சமூகத்தினர்கள் வைத்திய துறையில் முன்னேற்றம் அடைந்திருந்தார்கள். எந்த அளவு வைத்தியம் என்றால் அவர்களுடைய விளக்கமும் அவர்களுடைய அந்த துறையும் மிகவும் ஒரு விசேஷமாக இருந்தது. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய முஅ்ஜிஸாத், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த முஅ்ஜிஸாத்தை கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய விளக்கங்கள் அவர்களுடைய வைத்திய துறைகளை விட முஅ்ஜிஸாத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அற்புதம், அந்த முஅ்ஜிஸாத் மிகவும் பலமாக இருந்தது, வெற்றியானதாக இருந்தது. அதை வெல்ல முடியாமல் இருந்தது. இப்படியாக எங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு பல துறைகளிலும், அது வைத்திய துறையாக இருக்கலாம், கட்டிடத்துறையாக இருக்கலாம், வானவியல் துறையாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் இந்த உம்மத்தை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். ஆனாலும் இந்த உம்மத்துக்கு வந்த எம் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு முஅ்ஜிஸாத்தை கொடுத்தான். அதுதான் குர்ஆன். அந்த அத்துணை விளக்கங்களையும் விட, அத்துணை விசேஷங்களையும் விட இந்த குர்ஆன் மிகவும் வெற்றியானது. இந்த குர்ஆனுடைய விசேஷம் மிகவும் பலம் வாய்ந்தது, பாரமானது, அல்லாஹ்விடத்தில் மதிப்புக்குரியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த குர்ஆன் என்பது நாம் ஏதோ ஒன்றை பார்க்கின்றோம், தொடுகின்றோம், கேட்கின்றோம். இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய படைப்புகள். நான் இதை பார்க்கின்றேன், இந்த மரத்தை, இந்த மரம் அல்லாஹ்வினுடைய படைப்பு. நான் இதை தொடுகின்றேன், இது அல்லாஹ்வினுடைய படைப்பு. ஆனால் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆன் என்பது அத்துணையும் அல்லாஹ்வினுடைய பேச்சாக இருக்கின்றது, அல்லாஹ்வினுடைய வார்த்தையாக இருக்கின்றது. இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் சங்கை கொடுப்பார்களோ, இந்த குர்ஆனை யாரெல்லாம் படிப்பார்களோ, இந்த குர்ஆனுக்கு யாரெல்லாம் நேரம் கொடுப்பார்களோ, இந்த குர்ஆனை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துவார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான வெற்றியை கொடுப்பான்.
அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆனு லா யன்கவி அஜாயிபு, இந்த குர்ஆன் கியாமத் நாள் வரைக்கும் அதனுடைய அற்புதங்களை வெளியாக்கி கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு நாளைக்கு மட்டுமல்ல, இந்த வருடம் வார வருஷம் மட்டுமல்ல, இந்த குர்ஆன் கியாமத்திலும் கூட அதனுடைய அற்புதங்களையும் அதனுடைய முஜிசாத்துக்களையும் அதனுடைய வெற்றிகளையும் இந்த குர்ஆன் மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராத துன்யா ஃபஅலைஹி பில் குர்ஆன் வமன் அராதல் ஆஹிரா ஃபஅலைஹி பில் குர்ஆன். இந்த துன்யாவில் நீங்கள் வெற்றியாளனாக வாழ வேண்டுமா, இந்த உலகத்தில் உங்களுக்கு இந்த துன்யாவில் உங்களுக்கு சந்தோஷம் பெற வேண்டுமா, பரக்கத்துடைய வாழ்க்கை பெற வேண்டுமா, நோயில்லாத வாழ்க்கை பெற வேண்டுமா, இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு வெற்றியான மனிதனாக வாழ வேண்டுமா, குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள், குர்ஆனை எடுத்து நடவுங்கள். வமன் அராதல் ஆஹிரா ஃபஅலைஹி பில் குர்ஆன். ஆகிரத்தினுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைய வேண்டுமா, அங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டுமா, அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கை நீங்கள் இன்பமாக வாழ வேண்டுமா, இந்த உலகத்தில் நீங்கள் குர்ஆனை எடுத்து நடவுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை விளங்குங்கள், குர்ஆனுக்கு நேரம் கொடுங்கள், ஆகிராவிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். வமன் அராதஹுமா மஅன் ஃபஅலைஹி பில் குர்ஆன். உலகத்திலும் வெற்றி அடைய வேண்டும், ஆகிரத்திலும் வெற்றி அடைய வேண்டும், ரெண்டு வாழ்க்கையும் எனக்கு சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றால் அதுக்கும் ஒரே ஒரு வழிதான் குர்ஆனுடைய வழி என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு படித்து தந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நான் ஒரு மொழியை படிக்க வேண்டும் அல்லது என்னுடைய பிள்ளை ஒரு மொழியை படிக்க வேண்டும், ஒரு பாஷையை படிக்க வேண்டும், யாரும் பிழையாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நான் அந்த மொழிக்கு, அந்த பாஷைக்கு, அந்த துறைக்கு நான் கொடுக்கக்கூடிய மகத்துவம், நானும் என்னுடைய பிள்ளையும் அதற்கு கொடுக்கக்கூடிய நேரங்கள், அதற்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்று குர்ஆனுக்கு கொடுக்கப்படுகின்றதா என்று பார்த்தால் அரிதிலும் அரிது. நாம் நினைக்கின்றோம் இந்த குர்ஆன் ஜனாசா, வீட்டில் ஜனாசா விழுந்து விட்டது என்றால் அப்போதுதான் நாம் குர்ஆனை தேடுகின்றோம். அல்லது ஏதோ ஒருத்தருக்கு நோய் வந்து விட்டால் அப்போதுதான் நான் நினைக்கின்றேன் குர்ஆன் ஓத வேண்டும். இந்த குர்ஆன் யாருடையது? 6666 ஆயத்துக்களையும் அல்லாஹு தஆலா படைத்து விட்டு, அல்லாஹு தஆலா பேசிவிட்டு, முதலாவது வார்த்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இக்ரா, நீ ஓதுவீராக, படிப்பீராக. முதலாவது ஆயத் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொல்லுகின்றான், நீங்கள் ஓதுங்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் எத்தனை குர்ஆன்கள் முடித்திருக்கின்றேன், எத்தனை ஜுஸூக்கள் முடித்திருக்கின்றேன். நோன்புடைய காலத்தில் மாத்திரம் ஒரு குர்ஆனை முடித்து விட்டோம் என்று பெருமை பேசக்கூடாது. நோன்புக்கு வந்த குர்ஆன் அல்ல, அல்லது ஜனாசா வீட்டில் வந்த குர்ஆன் அல்ல, முழு சந்தர்ப்பங்களிலும் இந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும். எனக்கு ஓத தெரியவில்லை என்றால் நான் அந்த குர்ஆனை எடுத்து என்னுடைய நெஞ்சோடு அணைத்து நான் அந்த குர்ஆனை முத்தமிட வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் இந்த குர்ஆன் வழக்கு தொடுக்கும், வாதாடும். யா அல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் பேசும், யா அல்லாஹ், இந்த மனிதன், உன்னுடைய இந்த அடியான் என்னை ஓதிக்கொண்டிருந்தார், எனவே அவருடைய பாவங்களை மன்னித்து இன்றைய நாளில் நீ சுவர்க்கத்துக்கு அனுப்பு என்று அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் வாதாடும். அல்லாஹ் அதனுடைய வாதாட்டத்தை, அதனுடைய வழக்கை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த குர்ஆன் இருக்கின்றதே, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கக்கூடிய அந்த அற்புதங்களையும் பரக்கத்துகளையும் நுணுக்கங்களையும் நாம் விளங்கிவிட்டோம் என்றால்
சுபஹானல்லாஹ், நான் குர்ஆனோடு தான் என்னுடைய வாழ்க்கையை கழிப்பேன். இன்று நம்மில் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள், மஹ்ரிபுக்கு வருவார்கள், இஷா வரைக்கும் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் இந்த குர்ஆனை ஓதுவார்களோ ஒரு எழுத்துக்கு அல்லாஹு தாலா அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து தான், நான் வெறும் அலிஃப் லாம் மீம் என்று 3 எழுத்தையும் சொல்லுகின்றேன், அல்லாஹு தாலா என்னுடைய பதிவேட்டில் 30 நன்மைகளை அல்லாஹு தாலா தருகின்றான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். இது எங்கு காண முடியும்? கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தாலாவிடத்தில் மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், நான் இப்படியெல்லாம் அமல் செய்யவில்லையே. இவனுடைய வாழ்க்கையில் 50 குர்ஆன் ஓதி முடித்திருக்கின்றார், இவருடைய வாழ்க்கையில் 10 குர்ஆன் ஓதி முடித்திருக்கின்றார், இவருடைய வாழ்க்கையில் பல்லாயிரம் தடவைகள் குர்ஆனை ஓதி முடித்திருக்கின்றார். இவருடைய மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் கேட்பார், யா அல்லாஹ், இத்தனை நன்மைகளும் என்னால் உலகத்தில் செய்ய முடியவில்லையே, இது எப்படி வந்தது? ஒரு எழுத்துக்கு 10 என்றால் தொழுகையில் ஓதினால் அது வேறு. உதுவெடுத்து கொண்டு நான் என்னுடைய குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹு தாலா இரட்டிப்பான நன்மைகளை என்னுடைய பட்டோலில் தந்து கொண்டே இருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் கேட்கக்கூடிய துஆ இருக்கின்றதே, நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றோம். அந்த துஆவுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் குர்ஆனை ஓதிவிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். குர்ஆனை ஓதுங்கள். அந்த குர்ஆனை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் 2 கையை மேந்தி துஆ செய்து பாருங்கள். அந்த துஆ எல்லா துஆக்களையும் விட ஒரு பவர்ஃபுல் துஆவாகத்தான் அல்லாஹ்விடத்தில் அது இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ்வோடு பேசிவிட்டு நாம் துஆ கேட்கின்றோம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் படித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வீடுகளில் புழுதி படிந்த நிலைமையில் இருக்கின்றது. மாற்று மத சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய அந்த வேதத்துக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், மரியாதை, அந்த வேதத்தை அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய முறை சுப்ஹானல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை முழு இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்காதவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா முழு உம்மத்துக்கும் கொடுத்த பெரும் பொக்கிஷம் தான் இந்த குர்ஆனுடைய பொக்கிஷம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த அளவு இந்த குர்ஆன் பாரமானதென்றால் அல்லாஹு தாலா கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை நீங்கள் விளங்க வேண்டாமா? இந்த குர்ஆனை நீங்கள் படிக்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டுள்ளதா? நீங்கள் இந்த குர்ஆனை எடுத்து படிக்க வேண்டாமா? இந்த குர்ஆனை நீங்கள் விளங்க வேண்டாமா? அப்படி நீங்கள் விளங்கவில்லை என்றால், அப்படி நீங்கள் படிக்கவில்லை என்றால் உங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅம் முத்தஸத்தியன் மின் கஷியத்தில்லாஹ். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இந்த குர்ஆனை நாங்கள் மலைக்கு மேல் இறக்கி இருந்தால், இந்த குர்ஆனுடைய பாரத்தினால், இந்த குர்ஆனுடைய பயத்தினால், இந்த குர்ஆனை தாங்க முடியாத சக்தியினால் அந்த மலைகள் வெடித்து சிதறி இருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான். அவ்வளவு பாரமானது, அவ்வளவு கனமானது இந்த குர்ஆன். ஆனால் இந்த குர்ஆனை மனிதர்களாகிய நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய உள்ளங்களில் நாம் சுமந்திருக்கின்றோம். எமது பிள்ளைகளுக்கு இந்த குர்ஆனை நாம் மனனமிட்டு பாடமாக்கி கொடுக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, மலை சுமக்க மறுத்த குர்ஆனை, மலை சுமப்பதற்கு மறுத்த குர்ஆனை அல்லாஹு தஆலா மனிதர்களாக எங்களுக்கு தெரிவு செஞ்சு இந்த குர்ஆனை தந்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சத்தம் கேட்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தை நிமிர்ந்து பார்த்தார்கள். சொன்னார்கள்,
ஹாதா பாபு மினஸ் ஸமாஇ ஃபுதிஹத் யௌம், வானத்திலிருந்து ஒரு கதவு திறந்திருக்கின்றது, இன்றுதான் அது திறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கதவின் வழியாக, அந்த வாசலின் வழியாக ஒரு மலக்கு இறங்கி வந்து சொல்லுகின்றார். ஒரு மலக்கு இறங்கி வந்து சொல்லுகின்றார், லம் யுஃப்தஹ் கித் இல்லல் யௌம். அந்த மலக்கு வந்து இதற்கு முதல் அவர் இறங்கியதே கிடையாது, இன்றைக்குத்தான் அவர் முதலாக இறங்குகின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், ஹாதா மலக்குன் நஸல இல்லல் அர்த் வலம் யன்ஸில் இல்லல் கத்அல் யௌம். அவர் சொல்லுகின்றார், அந்த மலக்கு இதற்கு முதல் நான் இறங்கவில்லை, இன்றுதான் இந்த வானத்திலிருந்து இந்த வாசல் வழியாக நான் இறங்குகின்றேன் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சலாம் சொல்லுகின்றார். சலாம் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், அப்ஷிர் பினூரைன் ஊதீதஹுமா, உங்களுக்கு அருளப்பட்ட 2 நூர், 2 வெளிச்சம், 2 பிரகாசங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு நன்மாராயமாக நான் சொல்லுகின்றேன், உங்களுக்கு நான் நன்மாராயம் சொல்லுகின்றேன். அந்த 2 நூறுகளும், அந்த 2 வெளிச்சங்களும், அந்த 2 பிரகாசங்களும் என்னவென்றால், ஃபாத்திஹத்துல் கிதாப், முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா, வஹாத்திமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி ஆயத்துக்கள் நூர், பிரகாசம், வெளிச்சம் என்பதாக அந்த மலக்கு நன்மாராயம் சொல்லிவிட்டு போகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது வெறும் 7 ஆயத்துக்களை கொண்டது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நோய் வந்து விட்டதா, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தண்ணீரில் ஓதி ஊதி குடித்து கொள்ளுங்கள், சுகம் கிடைக்கும், நோய் நிவாரணம் கிடைக்கும். சூரத்துல் பக்ரா, உங்களுடைய வீடுகளில் பிரச்சனையா? இன்று நாம் பார்க்கலாம், எத்தனையோ சகோதரர்கள் கோடான கோடி ரூபாய்கள் மாளிகைகள் வீடுகளை கட்டிவிட்டு அந்த வீட்டில் நிம்மதியாக இருப்பதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. ஏதோ ஒரு சத்தம் கேட்கின்றது, தனிமையில் இருக்க முடியவில்லை, ஒரு பயம் பெறுகின்றது, ஏதோ ஊசலாட்டம் கேட்பதை போன்று இருக்கின்றது, இந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது, எனக்கும் என்னுடைய மனைவிக்கு மத்தியில் இந்த வீட்டில் வாழ முடியாது என்று நாம் மனிதர்களாகிய நமக்குள் எத்தனையோ மனிதர்கள் பேசுகின்றார்கள். இதற்கு ஒரே ஒரு வழி, நாம் எப்போதாவது செய்திருக்கின்றோமா? என்னுடைய வீட்டில் பிரச்சினை, நான் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுவினுடைய பேச்சு, அல்லாஹுவினுடைய வார்த்தை சூரத்துல் பக்ராவை நான் தொடர்ச்சியாக ஒரு கிழமைக்கு நான் ஓதுவோமே, அதற்கு பின்னாலும் இந்த ஊசலாட்டங்கள், இந்த பயம், இந்த முசீபத் இந்த வீட்டில் இருக்கின்றதா என்பதை நாம் பார்ப்போம். என்னுடைய ஈமான் எங்கே இருக்கின்றது? வீட்டில் பிரச்சனை என்றால் எனக்கு முன்னால் அல்லாஹுடைய கலாம் அடுக்கப்பட்டிருக்கின்றது. 3 குர்ஆன், 4 குர்ஆன், 5 குர்ஆன் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய வீட்டில் பிரச்சனை, என்னுடைய தொழிலில் பிரச்சனை, நான் காலையில் எழுந்ததும் தொழிலுக்கு போகின்றேன், சூரா யாசீனை நாம் ஓதுவோமே, அந்த யாசீன் என்னுடைய தொழிலில் பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படி அருள் நிறைந்த குர்ஆனை அல்லாஹ் எங்களுடைய கையில் தந்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து சஜதாவை ஓதுவார்கள். அந்த சஜதாவை ஓதாமல் தூங்க மாட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகின்றோம். இந்த சூரத்துல் கஹ்ஃப் நமக்கு தரக்கூடிய நன்மை என்ன? இந்த சூரத்துல் கஹ்ஃபை நான் ஓதினால் எனக்கு என்ன லாபம்? நான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு முன்னால் சூரத்துல் கஹ்ஃபை நான் ஓதுகின்றேன். மறு வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஆபத்துக்கள் வராமல் அல்லாஹு தஆலா எனக்கு சூரத்துல் கஹ்ஃபை நான் ஓதியதற்காக என்னுடைய பாதுகாப்புக்கு அல்லாஹு தஆலா மலக்கை தருகின்றான். எனக்கு எங்கெல்லாம் ஆபத்துக்கள் வரை இருக்கின்றதோ
அங்கெல்லாம் அந்த மலக்குமார்கள் வந்து என்னை பாதுகாப்பார்கள். உண்மையில் எனக்கு சூரத்துல் கஹ்ஃப் ஓத தெரியல. நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த சூரத்துல் கஹ்ஃபை எடுத்து நான் முத்தமிடக்கூடாதா? என்னுடைய பிள்ளையை நான் முத்தமிட என்னுடைய பிள்ளைக்கு என் மீது ஒரு விருப்பம், ஒரு அன்பு. என்னுடைய தாயை நான் முத்தமிட என்னுடைய தாய்க்கு என் மீது ஒரு அன்பு, முஹப்பத். அல்லாஹ்வுடைய குர்ஆனை நான் முத்தமிட அல்லாஹ்வுடைய குர்ஆனை நான் எடுத்து பார்க்க அகிலத்தை படைத்த அல்லாஹ் என்னோடு முஹப்பத் வைக்கின்றான், என்னோடு இரக்கம் வைக்கின்றான். எனக்கு எங்கெல்லாம் ஆபத்துக்கள் வரப்போகின்றதோ அங்கெல்லாம் இந்த குர்ஆன் என்னை பாதுகாக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நான் தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி ஓதுகின்றேன். எத்தனையோ சகோதரர்கள் இன்னும் அந்த பாக்கியம் இல்லாமல் தான் இருக்கின்றார்கள். தொழுது முடிஞ்சா ஓடியாச்சு, சலாம் கொடுத்து முடிந்ததும் ஓடி பேய்த்திருவார்கள். கொஞ்சம் அமர்ந்து தொழுத இடத்திலிருந்து பெண்களும் தான், வீட்டில் தொழக்கூடிய பெண்களும் தான், தொழுத இடத்திலிருந்து நான் உட்கார்ந்து ஆயத்துல் குர்சியை ஓதுவோம், அதை பாடமாக்குவோம். எத்தனையோ விடயங்களை நான் பாடமாக்கி வைத்திருக்கின்றேன். எத்தனையோ விடயங்கள் என்னுடைய மனதில் அழகான முறையில் பாடமிட்டு வைத்திருக்கின்றேன். ஆயத்துல் குர்சியை நான் ஓதினால் நான் மரணித்ததும் என்னுடைய மௌத்துத்தான் எனக்கு தடை அல்லாஹ்வை சந்திப்பதற்கு. டிரெக்டாக நான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். யாரெல்லாம் ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி ஓதுவார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்காது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று அல்லாஹ்வுடைய மழை, அருள் மழை பொழிது கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு 10 பேர் கூடி அல்லது ஒரு சிறிய குழு கூடி, நான் ஒரு ஜுசுவை ஓதுகின்றேன், நீங்கள் ஒரு ஜுசுவை ஓதுங்கள், நீங்கள் இன்ன ஜுசுவை ஓதுங்கள் என்று நமக்குள் நாம் ஒரு டீம், ஒரு குழு சேர்ந்து ஏதோ ஒரு இடத்தை தெரிவு செய்து நாம் அந்த குர்ஆனை ஓதிவிட்டு இந்த மழைக்காக ஏற்படக்கூடிய முசீபத்துக்காக ஏற்படக்கூடிய ஆபத்துக்காக இந்த குர்ஆனை நாம் ஷாஹிதாக்கி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதிலிருந்து பெரியொரு வெற்றியை காண வைப்பான். வீடுகளில் தொங்க விடுவதற்கல்ல இந்த குர்ஆன், அழகு பார்ப்பதற்கல்ல இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய கலாம். ஒவ்வொரு நாளும் இந்த குர்ஆனை ஓதுவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நான் தொழுகையில் அல்ஹம்து ஓதுகின்றேன். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்கள். நான் தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு ஆயத்தை நான் ஓதுகின்றேன். அல்லாஹு தஆலா மலக்குகளை பார்த்து சொல்லுகின்றான், மலக்குகளே, ஹமிதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னதும் அல்லாஹ் அடுத்த கணம் மலக்குகளை பார்த்து சொல்லுகின்றான், மலக்குகளே, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். ஒரு ஆயத்துக்கு அல்லாஹ் விட அளிக்கின்றான். மறு ஆயத்தை ஓதுகின்றோம், திரும்பியும் அல்லாஹ் விடை அளிக்கின்றான். மறு ஆயத்தை ஓதுகின்றோம், திரும்பியும் அல்லாஹ் விடை அளிக்கின்றான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இப்படிப்பட்ட குர்ஆனை என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனை தடவைகள், எத்தனை ஜுசுக்கள், எத்தனை சூறாக்களை நான் ஓதி இருக்கின்றேன். மனனமாக அல்ல, பார்த்து. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், புதிதாக இஸ்லாத்துக்குள் வந்தவர்கள், சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆனை மனனமிட்ட எத்தனையோ ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்கள் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா எங்களை எல்லாம் எழுப்பாட்டி என்னுடைய குர்ஆனுக்கு, என்னுடைய கலாமுக்கு நீ எப்படி மகத்துவம் கொடுத்தாய், கண்ணியம் கொடுத்தாய், உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை தடவைகள் என்னை படித்திருக்கின்றாய் என்று அல்லாஹு தஆலா கேட்பானே. நான் அந்த கேள்விக்கு நான் இங்கிருந்தே நான் தயாராக வேண்டியிருக்கின்றது. சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ், துஆ கேட்பதற்கு முன்னால் குறைந்தது இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரா,
குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தருவான். கியாமத்துடைய நாளில் இன்று நாம் எல்லோரும் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா ஓதுவான். அந்த ஓதலை நாம் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்போம். அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானை ஓதுவான். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வே ஓதுவான் என்றால் உலகத்தில் மௌத்துக்கு பின்னால் நாம் ஓதுவது கிடையாது. ஓதியது, படித்தது, வாசித்தது எல்லாம் முடிந்துவிடும். கியாமத்துடைய நாள் ஒன்று இருக்கின்றதே, அந்த நாளில் அல்லாஹு தஆலா விசாரணைகளை எல்லாம் முடித்துவிட்டு அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஓதுவான். அவனுடைய ஓதலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் என்னுடைய பிள்ளை குர்ஆனை சுமந்த பிள்ளையாக இருக்கின்றதா? இந்த உலகத்தில் என்னுடைய பிள்ளை குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கின்றதா? குர்ஆனுடைய வழியில் நடந்த ஒரு பிள்ளையாக இருக்கின்றதா? குர்ஆனை சுமந்த பிள்ளையாக இருக்கின்றதா? சுப்ஹானல்லாஹ், கியாமத்துடைய நாளில் அவர்களையும் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துவான். சென்ற வருடம் ஒரு ஊரில் நான் கண்ட உண்மை, ஒரு மாணவனை சந்தித்தேன். அந்த மாணவனுக்கு மூக்கு மட்டும் இருக்கின்றது, கண் இல்லை. மதரசாவில் ஓதக்கூடிய ஒரு மாணவன். குடும்பத்தில் எல்லோரும் சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு கடுகு மணி அளவு கூட அந்த ரெண்டு கண்ணும் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு கடுகு மணி அளவு உள்ள ஒரு தடம் இருக்கின்றது. அவ்வளவுதான், இந்த கண்ணிமை ஒன்றுமே இல்லை. குடும்பத்தார்கள் சொல்லுகின்றார்களாம், இந்த கண் இருக்கக்கூடிய இடத்தில் கடுகு மணி அளவு ஒரு தடம் இருக்கின்றது. எனவே நாம் அதை சத்திர சிகிச்சை செய்து பார்த்தால் சில நேரங்கள் உள்ளுக்கு கண் இருக்கலாம் என்று அவர்களுடைய குடும்பங்கள் ஆலோசனை சொல்லி இருக்கின்றார்கள். இவர்களும் சரி என்று கேட்டு வைத்தியரை சந்தித்து, வைத்தியரும் அதற்கு இணங்க அவருக்கு சத்திரை சிகிச்சை செய்யப்படுகின்றது. இரண்டு கண்ணையும், கண் இல்லை, வரும் சதைதான் இருக்கின்றது. ஆனால் தச்ச இடம் இருக்கின்றது. அந்த இடத்தில் இரண்டு கண்ணுடைய இடத்திலும் ஆபரேஷன் பண்ணி தச்ச இடம் இருக்கின்றது, தடம் இருக்கின்றது. இந்த மாணவன் சின்ன பிள்ளையிலிருந்து இவருக்கு ஒரு ஆசை, நான் குர்ஆன் ஓத வேண்டும், ஹாஃபில் ஆக வேண்டும். என்னுடைய கண் பார்வை இல்லை என்றாலும் நான் அந்த குர்ஆனை உள்ளத்தில் சுமக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. நமது நாட்டில் நீர்கொழும்பு பகுதியில் நடந்த ஒரு சம்பவம். இவரை மதரசாவில் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். அந்த மதரசாவிலும் சேர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மதரசாவிலும் அதிபர் உஸ்தாத்மார்கள் சொல்லுகின்றார்கள், இவரை நாங்கள் எப்படி சேர்ப்பது, இவருடைய வேலை இவர் எப்படி செய்து கொண்டு போவார், இவருடைய உடுப்புகளை கழுவுவது, இவர் சாப்பிடுவது, எப்படி இவர் சிரமப்படுவாரே என்று இவரை சேர்ப்பதற்கு அவர்களும் பின்வாங்குகின்றார்கள். என்றாலும் இந்த பிள்ளையினுடைய ஆர்வம் இல்லை, நான் உங்களுடைய மதரசாவில் சேர வேண்டும், நான் குர்ஆனை பாடமாக்க வேண்டும், அவருடைய ஆசை. ஏதோ சேர்த்து விட்டார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இவர் குர்ஆனை பாடமாக்குகின்றார். எப்படி பாடமாக்கினார் என்றால், இவரிடத்தில் சின்ன டேப், பென்டிரைவ் அடிக்கக்கூடிய சின்ன ஒரு மெமரி சிப் அடித்து கேட்கக்கூடிய ஒரு சின்ன ரேடியோ நீக்குது. அதில் இன்றைக்கு உதாரணத்துக்கு அல்ஹம்த பாடமாக்க வேண்டும் என்றால் அல்ஹம்து அந்த பென்டிரைவில் அடிக்கப்பட்டிருக்கும், அதை போட்டுக்கொண்டு பாடமாக்குவார். அதை கேட்டு இவர் பாடமாக்குவார். பாடமாக்கி முடிஞ்சா ஹசரத்துக்கிட்ட பாடத்தை கொடுக்கணும். நாளைக்கு யாசீன் உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். இப்படி பாடமாக்கி 30 ஜுஸுகளையும் மனனம் செய்து விட்டார். கண் ரெண்டும் தெரியாது. அவருடைய உஸ்தாது சொன்னார், இரவையில் 1:30 மணிக்கு இவர் எழும்புவாராம். அவருடைய பிரின்சிபலையும் நாங்கள் சந்தித்தோம். இரவு 1:30 மணிக்கு 2 மணிக்கு எழும்பி தஹஜ்ஜத் தொழுவதற்கு எழும்புவார். 3வது மாடியில் இருந்து இவர் எழும்பி பணிய வருவாராம். எந்த உதவியும் இல்லாமல்
அந்த படியை பிடித்து கொண்டு சரியாக இறங்கி இவருடைய பாட்டா எதுவோ அதைத்தான் போடுவாராம். கண் ரெண்டும் தெரியாது. தஹஜ்ஜத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் அழுவார். இன்று யமனில் நடக்கக்கூடிய குர்ஆன் போட்டிக்கு சென்று முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் அந்த மாணவன். எங்களுடைய நாட்டில் குர்ஆனை பாடமாக்கி கொடுத்துவிட்டு வெளிநாட்டுக்கு போட்டிக்கு சென்று 30 ஜுஸுகளிலும் தான் மனனம் செய்த பாடங்களுக்குள் அந்த அரபியர்கள் கேட்கக்கூடிய இடத்தில் இவர் ஓத வேண்டும். அந்த அத்துணை அரபு நாடுகளுக்கு மத்தியில் வந்த மாணவர்களுக்குள் இந்த மாணவன் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றான். இவனுக்கு குர்ஆன் கொடுத்த வெற்றி. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த குர்ஆன் எனக்கு வழிகாட்டும். நான் மரணித்ததும் இந்த குர்ஆன் என்னுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொள்ளும். என்னை கபருக்குள் வைத்ததும் இந்த குர்ஆனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொள்ளும். மலக்குமார்களிடத்தில் சொல்லும், மலக்குகளே அவரிடத்தில் கண்ணியமாக நின்று நீங்கள் வந்த வேலையை முடித்துவிட்டு போய்விடுங்கள், நான் குர்ஆன் இருக்கின்றேன் அவரை பாதுகாப்பதற்கு. குர்ஆன் பேசும். குர்ஆனை உள்ளங்களில் சுமந்து கொள்ளுங்கள். தனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை குர்ஆனுடையவர்களாக ஆக்குங்கள். அந்த குழந்தை நான் 2 கண்ணை மூடுவதற்கு முன்னால் என்னுடைய பிள்ளை இமாமத் செய்ய வேண்டும், நான் பின்னுக்கு நின்று தொழ வேண்டும், என்னுடைய பிள்ளை எனக்கு ஜனாசா தொழுகை நடாத்த வேண்டும், என்னுடைய பிள்ளை எனக்கு துஆ செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளை தொழுவிக்கக்கூடிய தொழுகையில் எந்த ஒரு பிழையும் இருக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில். இதைவிட என்ன தேவை? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்கள் ஏதோ தவறின் காரணமாக பாவத்தின் காரணமாக நரகம் போகின்றார்கள் என்றால், என்னுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் நான் குர்ஆனை கொடுத்திருக்கின்றேன், என்னுடைய பிள்ளை இந்த பூமியில் குர்ஆனை சுமந்த பிள்ளையாக இருக்கின்றது. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் சொல்லும், யா அல்லாஹ், என்னுடைய தாயை நீ நரகத்துக்கு அனுப்ப போகின்றாயா? என்னையும் சேர்த்து அனுப்பு. ஏனென்றால் நான் ஒரு ஹாஃபில், நான் ஒரு குர்ஆனை மனனம் செய்தவர். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தது என்னுடைய பெற்றோர்கள் தான். எனவே என்னுடைய பெற்றோர்களை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு. இதைவிட பாக்கியம் என்ன தேவை சகோதரர்களே? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, முடித்துக்கொள்வோம். அல்லாஹு தஆலா தந்த பெரியோர் அருள், அல்லாஹு தஆலா தந்த பெரும் அமானிதம், பெரும் பொக்கிஷம், பரக்கத்து நிறைந்தது. எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் முதலாவதாக குர்ஆனை எடுத்து அந்த நோய் இருக்கக்கூடிய இடத்தில் ஓதி ஊதுங்கள். முதலாவதாக இதை செய்யுங்கள். அதற்கு பிறகு மற்ற விடயங்களை செய்யுங்கள். வீட்டினுடைய பரக்கத், மகளுடைய திருமணம், மகனுடைய நோய், வாப்பாவுடைய நோய், தாயுடைய நோய், எல்லாவற்றிற்கும் முதலாவதாக இந்த குர்ஆனை எடுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். இந்த குர்ஆனுடைய உம்மத்தாக மாறுவோம், குர்ஆனுக்கு நேரம் கொடுத்தவர்களாக மாறுவோம். வல்லவன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நாம் குர்ஆனுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு ஹிதுமத்துக்களையும் பொருந்திக் கொள்வானாக. இன்னும் ஒரு விடயத்தை கூறி முடித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இது என்னுடைய தலைப்பு இல்லை என்றாலும் இன்றைய நாளில் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. நாட்டினுடைய ஊரினுடைய நிலைமை நம் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கின்றான். பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய, கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, ஒரு ஊரில் பள்ளிவாசல் கட்டப் போகின்றார்கள். அந்த ஊர் ஸ்பீக்கரில், அந்த பள்ளிவாசல் ஸ்பீக்கரில் அலௌன்ஸ் பண்ணுகின்றார்கள், எங்களுடைய பள்ளியை நாங்கள் கட்டப்போகின்றோம், புதிதாக நாம் கட்டப்போகின்றோம், உங்களால் முடியுமான உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் என்று அறிவித்தல் செய்யப்படுகின்றது. இதை சொல்லிவிட்டு நான் விடயத்துக்கு வருகின்றேன். இந்த அறிவித்தல் ஒரு தாயினுடைய காதில் விழுகின்றது. ஆனால் அந்த தாயிடத்தில் ஒன்றும் இல்லை.
பிள்ளைகளும் ஏழை எளியவர்கள். இந்த தாய்க்கு ஒரு ஆசை, இந்த பள்ளிக்கு நானும் ஏதாவது கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், ஆனால் என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த தாய் யோசிக்கின்றாள். 2 நாளாக யோசித்து விட்டு 3வது நாள் ஒரு முடிவை எடுக்கின்றார். இந்த தாய், என்னுடைய வீட்டு வாசலில் நிற்கக்கூடிய ஒரு பாக்கு மரம், வெறும் பாக்கு மரம், அந்த மரத்தை வெட்டுபவருக்கு கூலி கொடுப்பதற்கும் ஒன்றுமில்லை. அந்த பாக்கு மரத்தை வெட்டி அந்த தாயினுடைய பேர பிள்ளையிடத்தில் அதை சுமந்து கொண்டு பள்ளிக்கு கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொண்டு அந்த பேர பிள்ளை பள்ளிக்கு கொண்டு வருகின்றான். அந்த பாக்கு மரத்தை அந்த தாய் பள்ளி நிர்வாகிகளை சந்தித்து சொல்லுகின்றார், என்னிடத்தில் ஒன்றுமில்லை தருவதற்கு, இந்த பாக்கு மரம் மட்டும்தான் இருக்கின்றது. நீங்கள் பள்ளி வாசலுக்கு சிலப் போடக்கூடிய நேரத்தில், மேலுக்கு கொங்கிரீட் போடக்கூடிய நேரத்தில் என்னுடைய இந்த பாக்கு மரத்தையும் நீங்கள் முட்டாக கொடுங்கள். நீங்கள் கம்புகளை நாட்டி சிலப்படிப்பீர்களே, கொங்கிரீட் போடுவீர்களே, அந்த கம்புகளுக்குள் என்னுடைய கம்பையும் ஒன்றாக பயன்படுத்தி இந்த பாக்கு மரத்தை நீங்கள் முட்டாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த தாய் கொடுக்கின்றாள். அதே வருடத்துக்குள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, கையில் ஒன்றுமில்லை, அந்த தாய் உம்ராவுக்கு போகின்றார். உம்ராவில் அந்த தாய் மரணிக்கின்றார். அந்த தாயினுடைய ஜனாசா ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்படுகின்றது. ஒரு பள்ளி வாசலுக்கு கொடுத்த ஒரு பாக்கு மரம், யாரும் யோசிப்போமா? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படித்தான் இன்றைய நேற்றைய என்னுடைய ஊரினுடைய ஹாலாத். ஒரு சோத்து மணி கொடுப்போம், ஒரு பார்சலை கொடுப்போம், என்னுடைய பக்கத்து வீட்டில் என்னுடைய வீதியில் பசித்தவர்கள் இருப்பார்கள், தேடி சென்று கொடுப்போம். நான் கொடுத்த ஒரு சாப்பாடு தான் எத்தனை சோத்து மணிகள் அந்த பார்சலுக்குள் இருக்கின்றது. அந்த கோப்பைக்குள் எத்தனை சோத்து மணிகள், நெல்மணிகளை நாம் அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம். நாளை ஒரு நாள் இந்த ஒரே ஒரு சாப்பாடு, இந்த ஒரே ஒரு 1000 ரூபாய் நாம் கொடுத்து ஒரே ஒரு கறி வாங்கி கொடுத்தோம். நாளை ஒரு நாள் அல்லாஹு தாலா எங்களை பசிக்க வைக்க மாட்டான், பட்டணியாக்க மாட்டான். செல்வந்தர்களாக வாழ்வோம். செல்வந்தர்களாக வாழ்ந்துதான் இந்த உலகத்தை விட்டு மரணிப்போம். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஏழை எளியவர்களுடைய கண்களை துடைப்போம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த படைப்பு என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தில் மிகவும் பலம் வாய்ந்த படைப்பு மலைகள், பிரம்மாண்டமான மலைகள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மலைகளை விட சக்தி வாய்ந்த படைப்பு இருக்கின்றதா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், இந்த மலைகளை விட சக்தி வாய்ந்த படைப்பு இருக்கின்றது. அதுதான் இரும்புகள். எவ்வளவு பிரம்மாண்டமான மலைகளையும் அந்த இரும்புகளை கொண்டு உடைத்து சுக்குநூறாக்க முடியும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இரும்பு கட்டிகளை விட சிறந்த பலம் வாய்ந்த படைப்பு இருக்கின்றதா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், இந்த இரும்பை விட சக்தி வாய்ந்த படைப்பு இருக்கின்றது. அதுதான் நெருப்பு. எவ்வளோ பிரம்மாண்டமான இரும்பாக இருக்கலாம், நெருப்புக்குள் போட்டு அதை உருக்கி காய்ச்சி எடுக்க முடியும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நெருப்பை விட சக்தி வாய்ந்த படைப்பு இருக்கின்றதா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், இந்த நெருப்பை விட சக்தி வாய்ந்த படைப்பு தண்ணீர். எவ்வளவு நெருப்பு பத்தி எரியட்டும், அந்த தண்ணீரை கொண்டு நாம் அணைத்து விட முடியும். யா ரசூலல்லாஹ், இந்த தண்ணீரை விடவும் சக்தி வாய்ந்த படைப்பு இருக்கின்றதா? ஆம் யா ரசூல், ஆம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், இந்த தண்ணீரை விடவும் சக்தி வாய்ந்த படைப்பு தான் காற்று. இந்த பக்கம் மழை பொழிகின்றது, வேகமான காற்றை கொண்டு மறுபக்கம் அந்த மலையை திசை திருப்ப முடியும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த காற்றை விடவும் சக்தி வாய்ந்த படைப்பு இருக்கின்றதா? ஆம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய இடது கைக்கு தெரியாமல் நீ வலது கையால் கொடுக்கக்கூடிய இந்த தான தர்மம் இருக்கின்றதே,
இந்த மலையை விட, இரும்பை விட, நெருப்பை விட, தண்ணீரை விட, காற்றை விட இடது கைக்கு தெரியாமல் கொடுக்கக்கூடிய தான தர்மம் இந்த மலையை விட பெரிசி. அது வெறும் 100 ரூபாவாக இருக்கட்டும், என்னால முடியும், அவ்வளவுதான். 20 குடும்பத்துக்கு என்னால சாப்பாடு கொடுக்க முடியாது, ஒரு மனிதருக்கு தான் கொடுக்க முடியும், கொடுங்கள். அல்லாஹு தாலா என்னையும் என்னுடைய செல்வத்தையும் என்னுடைய வீட்டையும் இந்த கஷ்டமான நிலைமைகளிலிருந்து என்னுடைய பிச்சலங்களை அல்லாஹு தாலா பாதுகாப்பான். எனவே தேடி செல்லுங்கள், உரியவர்களை சந்திங்கள். எனக்கிட்ட ஒன்றுமில்லை கொடுக்க, ஆறுதல் வார்த்தையை சொல்லுங்க. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்பான், நான் பசியோடு இருந்தேனே, நீ எனக்கு சாப்பாடு தந்தாயா, என்னுடைய பசியை போக்கினியா? அடியான் கேட்பான், யா அல்லாஹ், நீதான் உலகத்துக்கே உணவளிக்க கூடியவன், நீ எப்படி அல்லாஹ் பசியோடு இருக்க முடியும்? அப்போது அல்லாஹு தாலா அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அடியான் கேட்ட அந்த கேள்விக்கு அல்லாஹு தாலா சொல்லுவான், இன்ன அடியான் பசியோடும் தாகத்தோடும் இருந்தான், அவனுடைய பசியை தாகத்தை நீ தீர்த்திருந்தால் எனக்கு நீ உணவளித்ததை போன்று, எனக்கு நீ உணவளித்த நன்மையை போன்று என்று அல்லாஹு தாலா விடையளிப்பான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நிலைமைகளை தெரிந்து நமக்குள் நாம் மஷூரா செய்து ஆலோசனை செய்து அப்படியான விடயங்களில் நாம் ஒவ்வொருத்தரும் செலவு செய்யக்கூடிய நல்லவர்களாக, குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய நல்லவர்களாக, குர்ஆனுக்காக வேண்டி தன்னுடைய நேரங்களை காலங்களை செலவழித்து எமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை முன்னேற்றம் செய்யக்கூடிய பெற்றோர்களாக
வல்லவன் அல்லாஹு தாலா எம் அனைவர்களை மாக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தை யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم حوالينا ولا علينا، اللهم حوالينا ولا علينا، اللهم حوالينا ولا علينا، اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களை, தப்புகளை, தவறுகளை மன்னித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், மிக முக்கியமான ஒரு மஜ்மாவில், ஒரு சஃபையில் இருந்து விட்டு உன்னிடத்தில் கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ், நல்ல விஷயங்களை கேட்டுவிட்டு உன்னிடத்தில் கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ், பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள் எல்லோரும் இந்த இடத்திலிருந்து உன்னிடத்தில் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய வாழ்க்கையில் நீ பறக்க செய்து விடியா அல்லாஹ். தாங்க முடியாத கஷ்டங்கள், கவலைகளை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்தில் பொழியக்கூடிய மழை துளியினுடைய எண்ணிக்கையை தெரிந்த ரப்பாக இருக்கிறாயா அல்லாஹ். எத்தனை மழை துளிகள் இந்த பூமியில் விழுந்தது என்ற எண்ணிக்கை உனக்கு மாத்திரம்தான் தெரியும் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மழையின் மூலமாக என்னென்ன நலவுகள், என்னென்ன கெடுதிகள் என்பதை நீயே அறிந்தவனாக இருக்கிறாயா அல்லாஹ். ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்கள் எல்லோருடைய தொழில் துறவுகளையும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் எதையெல்லாம் இழந்தார்களோ அவர்களுக்கு நீ சிறந்ததை கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த திருமிதி ஷரீஃப் ஆரம்பிப்பதற்கு யாரெல்லாம் காரண கருத்தாக்களாக இருந்தார்களோ அவர்களுடைய கபூரை வெளிச்சமுள்ள வீடாக ஆக்கிவிடியா அல்லாஹ். அவருடைய மறுமை வாழ்க்கையை வெற்றியானதாக ஆக்கிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசலுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து விடியா அல்லாஹ். இந்த பள்ளிவாசலுக்காக யார் யாரெல்லாம் செலவு செய்தார்களோ, பாடுபட்டார்களோ, பாடுபட்டுவிட்டு யாரெல்லாம் மண்ணறையில் வாழுகின்றார்களோ அத்தனை உலமாக்கள், அத்தனை முஅத்தின்மார்கள், அத்தனை ஊழியர்கள், அத்தனை நிர்வாகிகள், அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து கபரை வெளிச்சம் உள்ள வீடாக நீ ஆக்கிவிடு ரஹ்மானே. எங்களுடைய ஊருக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் பரக்கத்துடைய வாசல்களை நீ திறந்து தாயா அல்லாஹ். முசீபத்துக்கள், ஆபத்துக்களை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். உலகத்தில் நீ தந்த செல்வம், ஆகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் ரஹ்மானே. அந்த குழந்தை செல்வங்களை எங்களுடைய கண்களை குளிரச் செய்தவர்களாக ஆக்கிவிடு ரஹ்மானே. நோயில்லாத வாழ்க்கையும் குறையில்லாத செல்வத்தையும் எம் அனைவருக்கும் தந்துவிடியா அல்லாஹ். நல்ல மௌத்தை தந்துவிடியா அல்லாஹ். கேவலமான மௌத்தை விட்டும் எங்கள் எல்லோர்களையும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். உன்னுடைய தனிப்பெரும் ரஹ்மத்தை கொண்டு இந்த துஆவை நீ கபூலாக்கி விடு ரஹ்மானே. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். வலைக்கும் ஸலாம்.